Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message of the season, the continuation of Feast of Pentecost. Watch with faith and expectation. You'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I thank God and praise Him for giving me one more opportunity to continue speaking about the day of Pentecost. எல்லா மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. இன்னொரு விஷயம், தொடர்ந்து பெண்டிகாஸ்ட் நாளை பற்றி என்ன சம்பவிச்சதோ பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers, faithful viewers, in the matchless name above all names. வாரமா உண்மையா கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes, the power of Pentecost is going to come down on you wherever you are listening. Only faith, expectation, surrender will bring down the fire. I pray that the Lord will open your spiritual eyes to get the revelation of what happened on the day of Pentecost. அடுத்த 20 நிமிஷத்துல நீங்க எங்க கேட்டுக்கொண்டிருந்தா கூட ஆண்டவரோட பிதாவின் வாக்குத்தத்தம் நீங்க எங்க இருந்தாலும் விசுவாசம் உங்களையே ஒப்பு கொடுக்கிற காரியம்தான் வேணும். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தத்தாமே உங்க மனக்கண்களை திறந்து அந்த ரகசியங்களை வெளிப்படும்படிக்கு உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்ட அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்க. Never forget that in any type of situation you are in, remember to call on Jesus first. It will save you a lot of money, time, energy, life itself. The very instant you call upon Him, Jesus will come and open a door of breakthrough. எங்க நீங்க இருந்தாலும் மறக்கவே கூடாது. முதலாவது எந்த சூழ்நிலையில இருந்தா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடனே நீங்கள் கூப்பிட வேண்டும். அப்போ அதிகமா நீங்க பணம் செலவும் அவஸ்தையும் எல்லாம் கூட தப்பிக்க முடியும். என்றால் ஆண்டவர் அச்சனமே அங்கே இருக்கிறாரு, உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். Shall we constrain him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. Hallelujah. If what happened on the day of Pentecost happened now, could you imagine how your life would be changed forever? இந்த நாட்கள்ல பெண்டிகாஸ்ட் நாள்ல எப்படி சம்பவிச்சதோ அப்படியே உங்க வாழ்க்கையில சம்பவிச்சா எப்படி உங்க வாழ்க்கையை நித்தியத்துக்கு மாறிவிடும்னு உங்களுக்கு தெரியுமா? Think about it one moment. The disciples of Jesus were hiding behind closed doors, afraid, not sure, but praying, not knowing what was going to happen next. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, அந்த நாள்ல நடந்த சம்பவம். பயந்து கொண்டு சீஷர்கள் கதவை மூடிக்கொண்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்ப அடுத்தது ஒளித்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது என்ன சம்பவிக்க போதோ இல்லையோன்னு அவங்களுக்கு அறியாத இருந்தார்கள். But suddenly what happened? Fire fell, wind roared, heaven came down.
சடுதியில என்ன நடந்தது? அக்னி இறங்கி வந்தது, பலத்த காத்து அடிச்சது, பரலோகமே பூலோகத்துக்கு வந்தது பார்க்கிறோம். The Holy Spirit didn't just visit them, he filled them, and in an instant everything changed. பரிசுத்த ஆவி வந்து அவங்கள வெளியில சந்திக்கல, அவங்க உள்ளத்தை நிரப்பிட்டு ஒரே நிமிஷத்துல எல்லாவற்றிலும் மாறிவிட்டது. Those who are not bold, they were cowards, they became preachers. தைரியம் இல்லாதவங்க தைரியமா பிரசங்கம் பண்ணார்கள். சுத்தி அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருந்தவர்கள் சாட்சிகளா எழும்பினார்கள். Those who once crashed with grief and sorrow, துக்கத்திலையும் துயரத்திலே இருந்தவர்கள் என்ன பண்ணார்கள்? மகிமை சுமந்து கொண்டார்கள். Can you imagine that happening in your house, in your family, in your church? உங்க சபையில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில அப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? This is not a story of a past event, it's the beginning of a revolution. இது வந்து கடந்த வருஷங்கள்ல நடந்த சம்பவம் சரித்திரம் கிடையாது. இது வந்து ஒரு புரட்சிக்கு ஆரம்பம். The day of Pentecost marked the day of a church, not as a building but as a people filled with fire, and the fire still burns in its original context, which was on the day of Pentecost or Shavuot, which was a Jewish feast of weeks. இந்த சம்பவம் என்னைக்கு ஆரம்பமானது என்றால் அது வந்து வார பண்டிகை, ஷாவ்லோட் என்று மூல பாஷையில சொல்வார்கள். வாரங்களின் பண்டிகை. ஜனங்க பெண்டிகாஸ் நாளை கொண்டாடின நாள்ல சபை ஆரம்பமானதை பார்க்கிறோம். ஒரு கட்டடம் இல்ல, அக்னினால் நிரப்பப்பட்ட ஜனங்களால. அந்த நாள்ல அக்னி அவங்க மேல இறங்கினதை போலவே இன்றைக்கும் அந்த அக்னியே யார் யாரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்கள் மேல இறங்கி வர்றதை பார்க்கிறோம். If you have been walking through life feeling spiritually quiet, like your witness is gone dim, இப்ப கூட நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய வழியில ஒரு எழுப்புதல் இல்லாத இருக்கிறது என்றால், உங்க சாட்சி கூட மங்களாய் விட்டிருந்தா, like your witness is gone dim, like your boldness being buried under the world, உலகத்தின் கவலைகள் எல்லாம் உங்க தைரியத்தை அமுக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்க இருந்தா, might be it is time to come back to the place they found it. ஒருவேளை இது நேரமா இருக்கலாம், காலமா இருக்கலாம். அது ஆரம்பத்துல எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உயிர்ப்பிக்கும் வேணும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்றது. Not in themselves but in him. அவர்களுக்குள்ள கிடையாது, கர்த்தருக்குள்ள நடந்ததை பார்க்கிறோம். Because Pentecost wasn't the end of their fear, it was the beginning of their fire. இது வந்து பெண்டகாஸ்ட் நாள் வந்து அவங்க பயந்து கொண்டிருந்தது முடிந்த காலம் கிடையாது, அந்த அக்னி ஆரம்பித்த காலமா இருக்கிறது. In Habakkuk chapter 3 verse 2 also we read about the prophet Habakkuk, who says, I heard what the Lord spoke and was afraid. Lord, in the midst of the years, revive your works. In wrath, remember mercy. So right now we are in the middle of the year 2026 also, an appropriate time to ask for the mercy of God, to revive the work of his hands. அப்போ ஹாபக்குக் தீர்க்கதரிசி மூலியமா கூட கர்த்தர் பேசுறதை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் பேசினதை கேட்டு எனக்கு பயமுண்டாயிற்று, வருஷங்கள் நடுவுல கிரியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று, கோபித்தாலும் இரக்கத்தை
நினைத்தருளும் என்று ஹேபக்குக் தீர்க்கதரிசி மூலியமா தேவன் பேசுகிறார். அவருடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களையே ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். In the midst of this year 2026 where we are in right now, if you call upon the Lord to revive your life, the Lord will pour down what he poured on the day of Pentecost. அப்ப நீங்கள் கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என் இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பெண்டகாஸ்ட் நாளில் ஊற்றின அக்னி உங்க மேல ஊற்றுவார்கள். For anyone who dares to ask again, Holy Spirit, fill me like you fill them. யாராச்சிலும் பரிசுத்தாவியானவரே ஆண்டவரே அவர்களை அன்னைக்கு எப்படி நிரப்பினீரோ எங்களை கூட உயிர்ப்பியும் இந்த நாட்கள்ல சொல்றவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா ஊற்றுவாரு. You might just find the fire rising in you. உங்களுக்குள்ளேயே அந்த அக்னி பற்றி எரியிற ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். It wasn't enough that fire fell or wind roared. It wasn't even enough that 120 ordinary men and women started speaking in different languages. The wonders of God. இது அக்னி மட்டும் விழுந்தது மட்டும் இல்லை, காற்றடிச்சது மட்டும் இல்லை. 120 பேர்கள் சாதாரணமான ஆண்களும் பெண்களும் கூட பல பல பாஷைகளை பேச ஆரம்பிச்சது, தேவனுடைய மகத்துவத்தை பேசுறது ஆரம்பிச்சது மட்டும் கிடையாது. சம்திங் மோர் ஹேட் டு ஹேப்பன். இன்னும் அதிகமா சம்பவிக்க வேண்டியதா இருந்தது. இட் வாசன்ட் a miracle but a message. அது ஒரு அற்புதம் மட்டும் இல்லை, அது ஒரு செய்தியா இருந்தது. ரிவைவல் இஸ் சஸ்டெயின்ட் பை ட்ரூத். எழுப்புதல் என்ன தாங்கும் என்றால் சத்தியம், உண்மை பேசும்போது. தட்ஸ் வேர் பீட்டர் ஸ்டெப்ஸ் இன். அங்கத்தான் பேதுரு எழும்பி நிற்கிறார். The same Peter who had sunk in the waves, who had sliced off a man's ear in panic, who had denied the Lord Jesus around a charcoal fire with a cursing tongue. இப்ப இந்த இடத்துல தான் பேதுரு எழுந்து நிற்கிறார்கள். அதே பேதுரு கடல் அலையில உள்ள போய் கொண்டிருந்த பேதுரு ஒரு மனுஷனோட காதை வெட்டி எடுத்த ஆத்திரத்துல, அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நெருப்பண்ட நின்று 3 முறை சபிச்சு அவர் யார் என்று தெரியாதுன்னு சொல்லி சொன்ன பேதுரு. Now he stood in front of thousands with clarity, boldness and fire. இப்பொழுது அக்னி அவர் மேல வந்த உடனே 1000 ஜனங்க முன்னாடி தைரியத்தோட விளக்கமா அக்னியோடு எழுந்து நின்றார்கள். What came out of his mouth wasn't rehearsed, safe or generic. அவர் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சதெல்லாம் அவர் கற்றுக்கொண்டு சொன்னது கிடையாது. It was heaven's roar dressed in human language. உலகத்தின் இடிமுழக்கம் மனுஷனுடைய பாஷையில பேசிக்கொண்டிருந்தது. The Spirit just didn't give him courage, but the Spirit gave him words. தைரியம் மட்டும் அந்த ஆவி கொடுக்கல பேதுருக்கு, வார்த்தை பேச வேண்டிய வார்த்தை கொடுத்தார்கள். Acts 2:14 says, Then Peter stood up with the 11, raised his voice and addressed the crowd. அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பேதுரு 11 கூட எழுந்து நின்று வெறும் சத்தத்தோடு அந்த ஜனங்களோடு பேசினார்கள். The crowd gathered in confusion. Some were amazed, others mocked and said that they had too much of wine. அப்ப ஜனங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா ஆச்சரியமா பார்த்து ஒரு சிலர் என்ன இவங்க அது குடிச்சிட்டு இருக்காங்க, குடிக்காரர்களை போல காணப்பட்டது அவங்களுக்கு. They scoffed. அவங்க பரியாசம் பண்ணார்கள். This is always a reaction when people encounter something they can't explain. இப்போ ஒரு சில நேரத்துல ஜனங்க அவங்களுக்கு என்னன்னு புரியாத காரியம் எதிராக வரும்போது அவங்க வெளியில இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு செய்வார்கள்.
dismiss it, laugh it off, or label it emotionalism or nonsense. அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் பரியாசம் பண்ணி அது சிரிச்சு தள்ளி விட்டு இதெல்லாம் உணர்ச்சி வசமத்துல செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விட்டுடுவார்கள். But Peter doesn't flinch. He lifts his voice not to defend the experience but declare the word. அப்போ இதெல்லாம் பார்த்து பேதுரு அசந்து போகவே இல்லை. இன்னும் சத்தமா பேதுரு என்ன பண்ணார்கள், கர்த்தரோட வார்த்தையை தைரியமா பேச ஆரம்பிச்சார்கள். Where does he begin? எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? At the prophet Joel, in the last days the Lord says, I'll pour out my spirit on all people. அப்போ எங்க ஆரம்பிக்கிறாரு? தீர்க்கதரிசி யோவேல் இடத்துல, கடைசி நாட்கள்ல நான் என் ஆவியே எல்லா ஜனங்க மேல ஊற்றுவேன். Your sons and daughters will prophesy, your young men will see visions, your old men will dream dreams. And everyone who calls on the name of the Lord will be saved. அப்ப என் ஆவியே எல்லா ஜனங்களும் மேல ஊற்றி உங்க குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்குவார்கள், வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள், மூப்பர்கள் சொப்னங்கள் பார்ப்பார்கள், கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுற ஒருத்தரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பேச ஆரம்பிச்சார்கள். Acts chapter 2 verse 17 to 21. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17 to 21ஆம் வசனம். Joel 2 has been spoken centuries before during the time of devastation in Israel. அப்ப யோவேல் 2ஆம் அதிகாரம் எத்தனை நூற்றாண்டுகள் முன்னாடி வெட்டுக்கிளிகள் இஸ்ரேல் தேசத்தையே அழிச்ச போது இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். The people were reeling in the middle of national disaster. ஜனங்க இந்த அழிவு, இந்த வெட்டுக்களினால அழிவினால அதிர்ந்து கொண்டிருந்தார்கள். In the middle of national disaster, God gave a promise. இதன் மத்தியில தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Not just of restoration but revelation. அது நான் திருப்பி அழைக்கிறேன் மட்டும் கொடுக்கல, ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். That one day he would pour out his spirit. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் கர்த்தர் நான் என் ஆவியை ஊற்ற போறேன்னு சொல்லி பேசினார். Not on prophets, priests or kings alone, but on all flesh. அது அந்த ஆவி யார் மேல? தீர்க்கதரிசிகள் மேல மட்டும் இல்ல, ஆசாரியர்களோ ராஜாக்கள் மட்டும் இல்ல, மாம்சமான யாவர் மேலேயும், ஆண்களும் பெண்களும் மேல ஊற்றுவார். யங் அண்ட் ஓல்ட், சர்வன்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ். அப்ப வாலிபர்களும் வயதானவர்கள் மேலேயும் ஊழியக்கார் மேலேயும் தலைவர்கள் மேலே எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லி பேசியிருக்கிறார். நோ ஹைராக்கி, நோ ஃபேவரட்டிசம். அப்போ இவங்க மட்டும் தான், இவங்க முக்கியமான ஆளுங்க மட்டும் தான், அவங்க மேல மட்டும் ஒரு சில கூட்டங்கள் மட்டும் மேல ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை. Peter is declaring this is that what Joel saw in visions is happening now in the streets of Jerusalem. அப்ப பேதுரு என்ன சொல்லி கொண்டு வந்தார்? யோவேல் தீர்க்கதரிசி மூலியமா அப்போ தரிசனம் பார்த்து எருசலேமின் தெருக்கள்ல என்ன சம்பவிக்குன்னு பார்த்தது தான், அதுதான் இதுன்னு சொல்லி பேதுரு பேச ஆரம்பித்தார். The mouth of fishermen in the lives of nobodies. இது யார் வாழ்க்கையில நடக்கும்? மீன் பிடிக்கிறவர்கள் வாயினால பேசப்படும். அப்போ யாருக்கும் தெரியாத ஜனங்களை மூலியமா அது நடக்கும் சொல்லி. Mainly he says in the last days. That means Pentecost didn't just mark the birth of a church. முக்கியமா இங்க என்ன சொல்றாரு? கடைசி நாட்கள்ல. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பெண்டிகாஸ்ட் சபையின் ஆரம்பம் மட்டும் இல்லை, கடைசி நாட்களின் ஆரம்பம். இட் மார்க் த பிகினிங் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹிஸ்டரி. அப்போ சரித்திரத்தின் கடைசி அதிகாரத்துட்டு அடையாளம் காட்டினதை பார்க்கிறோம். We are still living
in that outpouring. இன்றைக்கு கூட பெந்தெகோஸ்து நாள்ல ஊற்றப்பட்ட வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But Peter doesn't stop with Joel. He moves to Jesus. யோல் மட்டும் பேசி பேதுரு நிக்க வைக்கல. அடுத்தது இயேசுவை பத்தி தொடர்ந்து பேசுகிறார். Jesus of Nazareth, he says, was a man accredited by God to you by wonders, signs and miracles. அப்போ இயேசு நசரேயனாகிய இயேசு வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அதிசயம், அடையாளங்களும் அற்புதங்களும் மூலியமா உங்களுக்கு தேவன் அனுப்பி இருக்கிறார். You saw him, you watched him heal, you followed him. நீங்கள் அவரை பார்த்தீர்கள், சுகமாக்குறதை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு சிலர் அவரை பின்பற்றினார்கள். Some of you cheered when he entered Jerusalem, and then you crucified him, not accidentally, not metaphorically. அப்ப நீங்கள் ஒரு சிலர் அவரை பின்பற்றி அவருக்கு வசனம் சொன்னீர்கள். எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த போது பிறகு நீங்கள் அவரை சிலுவையில அறைந்தீர்கள். அது தற்செயலா கிடையாது, தெரியாத நீங்கள் அது செய்யல. You with the help of wicked men put him to death by nailing him to the cross. நீங்கள் பொல்லாத ஜனங்களோடு கூட சேர்ந்து அவரை சிலுவையில அறைஞ்சு கொலை செய்தீர்கள். Can you feel the weight of his words? இவர் பேதுரு பேசுற வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு நீங்க உணர முடியுமா? He is not tiptoeing. He is not holding up a mirror, not for applause. அவர் பயந்து கொண்டு பேதுரு பேசிக்கொண்டு இல்ல, ஜனங்க என்ன சொல்லுவார்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு. He is trying to wake their hearts. அவருடைய இருதயங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் பேசுறாரு. But he doesn't leave them in guilt, but moves to glory. ஆனாலும் அந்த குற்றமுள்ள மனசாட்சியில விடல பேதுரு அவர்களை, தொடர்ந்து மகிமைக்கு போறாரு. But God raised him from the dead. ஆனாலும் தேவன் அவரை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பினாரு. Death couldn't hold him and keep him. Now exalted to the right hand of the Father, he has poured out his spirit. மரணம் அவரை கட்டி வைக்க முடியல. இப்பொழுது உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பாரத்துல வீட்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். You now see and hear. Do you see it? இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதும் நீங்கள் கேட்கிறதும் அவர் போயிட்ட பிறகு அனுப்பின பரிசுத்த ஆவி. நீங்கள் உங்களுக்கு அது தெரியுதா? The sermon isn't a defense, it's a fulfillment. இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்காக இந்த சத்தியத்தை பேசல, அது தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறதா இருந்தது. It's a courtroom and a coronation all in one. அது ஒரு நியாயசாலியம் முடிசூடுற சம்பவம் ஒன்னா அது சேர்த்து கொண்டு வருகிறார். Peter shows them prophecy and then proof. தீர்க்க தரிசனத்தை பற்றி முதல் பேசிட்டு அதுக்கு ஆதாரத்தை பேதுரு பேசுகிறார். Guilt then grace. குற்றம் செய்தவர்களுக்கு எப்படி கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பேசினார். The crowd then became curious. They let cut to the heart. அப்ப ஜனங்க பேதுரு பேசுறத வெச்ச கண்ணு வாங்காத எல்லா வார்த்தையும் கேட்டார்கள். அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களா கேட்டார்கள். Acts 2:37 speaks about their response. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல அவர்கள் என்ன இது கேட்டுட்டு என்ன சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். Brothers, what shall we do? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
That's when we know that the Spirit has been at work. இப்ப இது நடக்கிறதில்ல, நம்மளுக்கு என்ன தெரிய வருது என்றால் ஆவியானவர் அங்க ஒரு கிரியை நடப்பித்திருக்கிறார். Not when people are entertained, but when they are convicted. அப்ப எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்க சம்பவம் கிடையாது. அவங்க குத்தப்பட்டவர்களா, அவங்க மனசாட்சி அவங்கள குத்துனது. When the word doesn't just inform but pierces. வார்த்தை என்ன சொல்லியாச்சு, அவங்களுக்கு அது தெரிவிக்கல, அந்த வார்த்தை அவங்கள இருதயத்தை குத்துனது. Peter replies, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sins, and you will receive the gift of the Holy Spirit. பேதுரு என்ன செய்ய வேண்டும் என்று உடனே பதில் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். 3000 souls were added to the church that day. 3000 பேர்கள், 1 2 இல்ல, 30 இல்ல, 3000 பேர்கள் அந்த நாள்ல இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் ஞானசானம் இயேசு கிறிஸ்து நாமத்துல சபையில புதிய ஏற்பாட்டின் சபை ஆரம்பமானதை பார்க்கிறோம். ஞானசானத்தை பத்தி அநேக உபதேசங்கள் பேசப்படுகிறது. ஆனாலும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம், என்னத்துக்கு நம்ம ஞானசானம் எடுக்கிறோம்? பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் எடுக்கிறோம். Different doctrines are preached about baptism. Why are we taking baptism? For the forgiveness of our sins. For forgiveness of our sins, the Bible talks of forgiveness of sins being in a man's name and in being washed with blood. அப்ப வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு பாவ பரிகாரம் வேணும்னா ஒரு மனுஷனோட பேர்ல தான் பெற்றுக்கொள்ள முடியும். அது இயேசு ரத்தத்துல கழுவப்பட வேண்டும். ரத்தம் வேணும் பாவ பரிகாரத்துக்கு. So Matthew 1:21 says, you shall call his name Jesus because he will save his people from their sins. மத்தேயு 1:21 நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தன் ஜனத்தை பாவத்தை நீக்கி ரட்சிப்பார்கள் என்று. Acts 4:12 also says the same thing. No other name has been given under the sun. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வேற எந்த நாமமும் பாவ பரிகாரத்துக்கு கொடுக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். Even the Israelites in the Old Testament, 30 lakhs of people took baptism, and that was also in the name of a man. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்க கூட 30 லட்சம் ஜனங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதுவும் ஒரு மனுஷன் பேர்ல தான், மோசே என்ற பேர்ல. In 1 Corinthians 10 verse 2 we read, 1 கொரிந்தியர் 10:2 வசனத்துல வாசிக்கிறோம். மோசே என்ற பேர்ல தான், மோசே தான் அவர்களுக்கு ரட்சகரா இருந்தார்கள். Moses was the savior for the Old Testament Israelites. மோசே பழைய ஏற்பாட்டின் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சகரா இருந்தார்கள். For us today it is in the name of Jesus. No other name will save man from their sins. So this is a time and season where you have to check on your baptism. The Lord is giving his people chances before his second coming to check on their baptism. இப்போ இந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்ன உணர்த்துறார் என்றால், நீங்கள் பாவ பரிகாரத்துக்கு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாயா இல்லையா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இருக்கிறாயா இல்லையா என்று நீங்கள் நிச்சயமா சோதிச்சு அறிய வேண்டும். ஏனென்றால் அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்ன கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ளாத இருந்தா ஆண்டவர் வரும்பம் ஆண்டவரோட 2ஆம் வருகையில போக முடியாது. Because if your sins have not been washed in the blood of Jesus, you cannot go to heaven with him without receiving forgiveness for your sins. So now is the time he's giving his people one more chance to check that, confirm whether you have received forgiveness for your sins. Because
People give different types of baptisms and that does not provide forgiveness of sins. அநேக சபைகளிலே ஊழியக்காரர்களும் விதவிதமான ஞானஸ்நானங்கள் கொடுக்குறாங்க. அது மனுஷனோட பாவத்தை கழுவுறது இல்லை. கழுவாத அழுக்கு துணி நஞ்சிட்டு தான் இருக்குது தவிர அழுக்கு கழுவல. So many churches give different baptisms which does not wash man's sins. If your sins are not washed, if the dirty clothes are just wet, it won't do any good. The dirt has to be washed. So there's an order for that in the Bible. And that is what we saw just now. 3,000 people were pricked in their hearts. The same day they took baptism in the name of Jesus Christ for forgiveness of sins. அதான் இப்ப நம்ம பார்த்தோம் 3000 பேர்கள். இதுதான் முதலாவது ஞானசானம், இதுதான் முறை. இந்த ஞானசானம் தான் பாவம் கழுவும். 3000 பேர்கள் ஞானசானம் பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டின் சபையை ஆரம்பமானதை பார்க்கிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you now. இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் கூட பாவ பரிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா இல்லையா என்று, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா இல்லையா என்று சோதிச்சு அறிஞ்சு ரட்சிப்பில்லாதபடிக்கு நீ வரும்போது பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அதுக்காகவே நீ ஜீவனை கொடுத்து இப்பொழுதும் இந்த செய்தி கேட்கிற ஒருத்தர் மேலேயும் உம்முடைய ஆவியை ஊற்று. கர்த்தாவே உம்முடைய வல்லமை அபிஷேகத்தை ஊற்று. கர்த்தா வெளிப்பாடு தார். கர்த்தா உணர்வை தார். கர்த்தாவே அவங்க பாவப்பரியார் கேட்ட இந்த ஞானசனம் எடுக்காத இருந்தா அவங்க சரியான ஞானசனத்தை எடுத்து பாவப்பரியாரம் பெற்றுக்கொள்ள அவங்களோட பேசும். வெளிப்பாடு தார். வல்லமை ஊற்றும். யார் யார் சுகத்துக்கு விடுதலைக்கும் எதிர்பார்க்கிறார்களோ உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்க மேல ஊற்றி சுகம் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message, Father. I pray that you pour the Holy Spirit you poured out on the day of Pentecost and all of them, and open the eyes of their understanding to receive the revelation, whether to check on their salvation first of all. The basic foundation, there no other foundation is laid other than Jesus Christ. Whether their sins have been washed by baptism, according to Acts 38, Father, Lord, you are giving your people chance once more before your second coming to check on their salvation, whether they have received or not. Lord, I pray that you open their spiritual eyes, Lord, and receive the understanding. If they, Lord, are doubtful, let them go and take this right baptism and receive forgiveness for their sins, so that we can come to be with you for this very purpose. You gave your very life. So whichever way do it, it's all the same. Many people say it's not like that. Everything is not the same. The Bible got the proper order. எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. வேதத்துல அதுக்கு சட்டம் உண்டு. அது பிரகாரம் செய்தாதான் அது செல்லும். If you do according to the order of the Bible only, it will be accepted. I commit all of them into your golden hands, Father. Pour out your Spirit on them. Fill them with your Holy Spirit. Give them revelation, Lord Jesus. Lord, let them be prepared, Father, at your second coming, so that we can come to be with you forever and ever. Those who are wanting healing, pour out your healing fire upon all of them. Heal them, deliver them. Lord Jesus, save them. In this feast of Pentecost season, pour out your Spirit on each and every one. Let them all be filled, Lord Jesus, and rise up and preach the truth. All glory and honor is yours forever and ever. Jesus' precious name I pray with thanks. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்க காணிக்கையை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். விசேஷமா இந்த பண்டிகை நாட்கள்ல கர்த்தரை விசேஷமான காணிக்கைகளை செலுத்தி அவரை கனப்படுத்தி அவரை கொண்டாடுங்கள். கர்த்தர் வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் வருஷிக்கிற நாட்களா இருக்கிறது. If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. This is a season of the Feast of Pentecost. In feast days, the Lord, according to Malachi 3 verse 10,
He opens the windows of heaven and pours out blessings you won't have room enough to contain. Honor the Lord and celebrate Him in this feast with sacrificial offerings. May the Lord bless you and your families. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலையில் 10-2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.